சில முக்கியமான விஷயங்களை மட்டும் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். பெண்கள் நாட்டின் கண்கள்னு சொல்லுவாங்க. அந்த கண்களை பாதுகாக்கிறது எவ்வளவு முக்கியன்றத சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை மூலமா ஒரு தொகையும் ஒதுக்கி ஒரு தனித்துறையையும் தமிழ்நாட்டிலேயே முதல்ல உருவாக்கியவர் நம்மளோட மாண்புமிகு தளபதி அவர்கள். தமிழ்நாட்டில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் அந்த குடும்பத்துக்கு ஒரு வரம் மாதிரி. அந்த வரத்தை அவங்க மட்டும் கொண்டாடக்கூடாது, நம்மளும் சேர்ந்து கொண்டாடணும். நம்மளோட குழந்தையும் நம்மளோட குடும்பத்தோட ஒரு அங்கமா இருக்கணும்னு சொல்லிட்டு தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை அறிமுகப்படுத்திய ஒப்பற்ற தலைவர் தான் நம்மளோட தளபதி தலைவர் அவர்கள். இளைஞர்களுக்கு எத்தனையோ எதிர்கால வளர்ச்சிகளும் எத்தனையோ ஆக்கப்பூர்வமான செயல்களும் தொடர்ந்து செஞ்சுட்டு வர அதே நேரத்தில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஏஐக்குன்னு ஒரு தனி துறையை உருவாக்கினவர் நம்மளோட தலைவர் தளபதி அவர்கள். தொடர்ந்து இளைஞர்களால் தான் நம்ம தோத்துட்டோம், சோசியல் மீடியாவில் தான் நம்ம தோத்துட்டோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு போட்டி போட்டு எத்தனையோ ஜென்சி கூட்டங்களை நடத்துறவங்கள மத்தியில் ஜென்சி மட்டும் அல்ல, ஜென் ஆல்பாவுக்காகவும் யோசிப்ப ஒரே தலைவர் நம்மளோட தலைவர் தளபதி மட்டும்தான். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கன்வாடி முதல் கொண்டு ஆரம்ப பள்ளி வர எத்தனையோ நவீன வசதிகளை உள்ளடக்கி சூப்பர் கேம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு திட்டங்களை இன்னைக்கு கொண்டு வந்திருக்காரு. இதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தரப்பு மக்களுக்குமான எல்லா வித திட்டங்களும் இந்த பட்ஜெட்ல இடம்பெற்றிருக்கு. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா முதியோர்களுக்கு முதல் முறையா நடமாடும் மருத்துவ வசதி, மாற்றுத்திறனாளிகளுக்கு இதுவரை இல்லாத வகையில மேம்படுத்தப்பட்ட செயற்கை உபகரணங்கள் வழங்குற வசதி, இந்த மாதிரி அனைத்து தரப்பினருக்குமான பட்ஜெட்டா இது அமைஞ்சிருக்கு. இந்தியாவுக்கே ஆன்மீக முகவரியா இருந்தவர் விவேகானந்தர் அவர்கள். அவர் இந்திய மக்களை பார்த்து ஒன்று சொன்னாரு, 100 இளைஞர்களை கொடுங்க இந்தியாவை வல்லரசா மாத்தி தரேன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தளபதி கேட்காமலேயே 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களை கொடுத்திருக்காங்க. அதனாலதான் சொல்றோம், இந்த தமிழ்நாடு அரசு வல்லரசா மட்டும் இல்ல, கண்டிப்பாக மக்களுக்கான நல்லரசாகவும் அமையும். வெற்றி என்பது ஒரே நாள்ல வருவதில்லை. அந்த மாதிரி தான் இந்த வெற்றியும். கிட்டத்தட்ட மக்கள் இயக்கம் மூலமா 20 வருஷத்துக்கு மேலாக பல்வேறு நலத்திட்டங்களை செஞ்சுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பயிலகம், நூலகம், குருதியகம், விழியகம், விலையில்லா விருந்தகம், இந்த மாதிரி எத்தனையோ நலத்திட்டங்களை தொடர்ந்து மக்கள்கிட்ட செஞ்சனால மட்டும்தான் இந்த இடம் எங்களுக்கு சாத்தியமாயிருக்கு. அதே மாதிரி தான் இந்த பட்ஜெட்ல இடம்பெற்றிருக்க எல்லா திட்டங்களையும் சிறப்பாக செயல்படுத்தி இதே சட்டமன்றத்தில் கூடிய விரைவில் ஆளுங்கட்சி மட்டுமல்ல எதிர்கட்சி வரிசையிலும் தமிழக வெற்றிகள் உறுப்பினர் சேர்த்து அமர்வாளர் என்பதை உறுதியாக சொல்லிக்கிறேன். தொடர்ந்து இந்த பட்ஜெட் மீதான இன்னொரு விவாதத்தில் பார்த்தீங்கன்னா பெயர் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லிட்டு வராங்க. பெயர் மாற்றம் என்பது பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட்டோட பெயரை மாற்றுறது மட்டும் நோக்கம் இல்லை. அந்த பட்ஜெட் இதுக்கு முன்ன விட எந்த அளவுக்கு செயல்படுது, எந்த அளவுக்கு விரிவுபடுத்தப்பட்டிருக்கு, அந்த பட்ஜெட் மீதான தொகை எந்த அளவுக்கு அதிகப்படுத்தப்பட்டிருக்கு, அந்த பட்ஜெட்டால பயன்படுற மக்கள் எந்த அளவுக்கு அதிகமா இருக்காங்க, அதோட எதிர்கால திட்டம், எதிர்கால நோக்கம், இதெல்லாம் கருத்துல கொண்டுதான் அந்த திட்டத்தோட பெயரை மாத்திரன்றத இந்த அவையில பதிவு பண்ண விரும்புறேன். தொடர்ந்து ஒரு நல்ல அரசுன்றது வெறும் வருவாயை மட்டுமே பெருக்கிறது இல்லை. அந்த வருவாய் மூலமா கிடைக்கிற எல்லா விஷயங்களையும் மாநிலத்தோட வளர்ச்சிக்கும் மக்களோட நலனுக்கும் பயன்படுத்துற வகையில இருக்கணும். அந்த வகையில இந்த அரசு தன்னோட வருவாயை முழுக்க முழுக்க மாநிலத்தோட வளர்ச்சிக்கும் மக்களோட நலனுக்கும் பயன்படுத்துன்றதுல எந்த ஐய கருத்தும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் பதிவு பண்ண விரும்புகிறேன். இதே நேரத்தில் என்னோட மாதாவரம் தொகுதிக்கான சில சட்டமன்ற கோரிக்கைகளும் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். பணத்தை மட்டும் இல்லை, நாங்கள் நேரத்தையும் விரைவு பண்ண விரும்பல. அதனால பல்வேறு கோரிக்கைகள் இருக்கு. அது இந்த சட்டமன்றம் மூலியமாகவும் பேரவைத் தலைவர் மூலியமாகவும் இந்த அவையில கொடுக்குறேன். அதுக்கான தக்க நடவடிக்கைகளை நீங்க எடுத்து தருவீங்கன்றதை நம்புறேன். இருந்தாலும் ஒரு 3 முக்கிய திட்டங்களை மட்டும் இங்க சொல்லிக்கிறேன். டிஎன் டெக் சிட்டி, அதாவது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு இளைஞர்களோட ரொம்ப முக்கியமான விஷயம், எதிர்கால வேலை வாய்ப்பை உருவாக்குற ஒரு விஷயம். இதுக்காக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 ஏக்கர் அளவிலான இடம் ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த திட்டம் பாத்தீங்கன்னா இன்னும் செயல் வடிவில் மட்டும்தான் இருக்கு, இன்னும் நடைமுறைக்கு வரல. அதனால தயவு செய்து மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு உங்களோட கோரிக்கைகளை நீங்கள் எழுதி கொடுங்க.
சரிங்களா? சீக்கிரம் மாண்புமிகு பேரவைத் துணைத் தலைவர் அவர்களே, 2 கோரிக்கை தான் முடிச்சிடுறேன். ஸோ இந்த திட்டத்தை மாண்புமிகு முதல்வர் அவர்களோட கவனத்துக்கு கொண்டு வரோம். சென்னைக்கு மிக அருகில் இந்த திட்டம் இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா மற்ற தொகுதிக்கு வேணா ரொம்ப சாதாரணமாக இருக்கும். ஆனால் சென்னைக்கு பக்கத்திலே இருக்கனால மாதாவரத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அதனால தான் என்னவோ மாதாவரம் நெடுஞ்சாலையில் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இதை சரி பண்ணுற வகையில் மாதாவரம் டு சோழவரத்துக்கு உயர்தர சாலைகள் அமைக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். இந்த திட்டத்துக்காக ஏற்கனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மத்திய அரசுல நிதி ஆயோக் மீட்டிங்ல பேசியிருக்காரு. அதே நேரத்தில் இந்த திட்டத்துக்காக பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வராரு. இந்த நேரத்தில் மாதாவரம் தொகுதி மக்கள் சார்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் சித்தா யூனிவர்சிட்டி எந்த அளவுக்கு தொழில் வளர்ச்சி முக்கியமோ அதை விட முக்கியம் நம்மளோட பாரம்பரியத்தை பாதுகாக்கிறது. அந்த வகையில் நம்மளோட பாரம்பரியத்தை பாதுகாக்கவும் சித்தா குறித்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளவும் சித்தா யூனிவர்சிட்டியை மாதாவரத்துக்கு எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த அவையின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நீங்க சொன்ன மாதிரி சோழவரம் ஒன்றியத்தில் தார் ரோடு பிரச்சனைகள், வில்லிவாக்கம் ஒன்றியத்தில் பட்டா மாறுதல் பிரச்சனைகள், புழல் மற்றும் மாதாவரத்தில் அடிப்படை பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி நான் கோரிக்கையாவே கொடுத்துட்றேன். ஸோ கடைசியா ஒன்று மட்டுமே சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். சாதாரணமாக ஆரம்பிக்கும் எல்லா விஷயங்களும் தான் சாம்ராஜ்யமாக மாறுகிறது. ஆனா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே ஆரம்பமே மிகப்பெரிய சாம்ராஜ்யம் தான். அதனால இந்த வெற்றி சட்டமன்றத்தில் மட்டும் இல்ல, கூடிய விரைவில் இந்திய அளவிலான எல்லா மன்றங்களிலும் தளபதியின் குரலாக எதிரொலிக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி.